இது உங்கள் ஏகே டிஜிட்டலின் டெக் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு டெய்லி டெக் நியூஸ் தான் பார்த்துட்டு இருப்போம். இந்த டெக் இன்ஃபோ தமிழ்ல இன்னைக்கான டெக் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெக் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாம்சங் S24 FE வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்ததுல நிறைய டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். சாம்சங் கேலக்ஸி S24 FE யூஎஸ்ல லான்ச் ஆயிருச்சு. அதை வந்து பேக் பேனலை கழட்டி பார்த்துருக்காங்க. கழட்டி பார்த்ததுல ஒரு விஷயம் இப்போ தெரிஞ்சிருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா வந்து இதில் வந்து எக்ஸினோஸ் ப்ராசஸர் தான் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த எக்ஸினோஸ் ப்ராசஸரை கொண்டு வந்ததுனால அதில் வந்து கூலிங் மெக்கானிசம் எப்படி இருக்குன்றது நிறைய பேருக்கு டவுட் இருந்ததுனால இவங்க வந்து மிகப்பெரிய வேப்பர் சேம்பர் கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் சாம்சங் கேலக்ஸி S23 FE இதோட முந்தின ஜென்ரேஷனோட இப்போ வந்து இதில் கூலிங் மெக்கானிசம் இருக்கு. வேப்பர் சேம்பரை வந்து பெருசா கொடுத்துருக்காங்க. அதை வந்து சைட் பை சைட் கம்பேர் பண்ணி போட்டோஸும் இப்போ ஆன்லைன்ல லீக் ஆயிடுச்சு. அந்த போட்டோஸ் காமிக்கிற பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் iPhone 15க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து எக்கச்சக்க ஆஃபர் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போது iPhone 15 சீரியஸ்க்கு ஒரு காம்போ ஆஃபரை கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் iPhone 15 மட்டும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. iPhone 15 கூட நீங்கள் வந்து ஏர்பாட்ஸ் செகண்ட் ஜென்ரேஷன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. iPhone 15 வந்து நீங்கள் வந்து HDFC கார்டு இல்லாமல் நார்மலாக வந்து நீங்கள் 57,999, அதாவது ஒரு 58,000 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து நீங்கள் வந்து காம்போ ஆஃபராக வந்து நீங்கள் வந்து ஏர்பாட்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து எவ்வளோ கேட்குறாங்கன்னு வச்சிங்கன்னா, ஏர்பாட்ஸை வந்து பர்ச்சேஸ் அதோட காம்போ ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 7,500 கேட்குறாங்க. கிட்டத்தட்ட 7,499 ரெண்டுத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட வந்து 64,747 ரூபா வருது. கிட்டத்தட்ட நீங்கள் இந்த காம்போ ஆஃபர் மூலமாக ஒரு 750 ரூபா எக்ஸ்ட்ரா நீங்கள் சேவிங் பண்ணலாம் தனித்தனியாக வாங்குறதோட அப்படின்ற மாதிரி இப்போ ஃப்ளிப்கார்ட் தரப்பில் வந்து இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு. யாராவது பர்ச்சேஸ் பண்ண ஐடியா இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, ஹேவல்ஸ் இந்த பிராண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒயரில் ஃபேமஸாக இருக்கிற ஹேவல்ஸ் பிராண்ட் இப்போ ஒரு பியூரிஃபையரை கொண்டு வந்திருக்காங்க. ஏர் பியூரிஃபையரை இதை வந்து என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, ஹேவல்ஸ் ஸ்டூடியோ மெடிடேட் அப்படின்னு சொல்லி AP250 சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உருளையை வச்ச மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோலோட வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஏர் பியூரிஃபையரை பொறுத்த வரைக்கும் மெடிடேட் AP250 பொறுத்த வரைக்கும் இதில் வந்து டிசைனை பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்ட் டிசைன் தான் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து அதான் பேரல் மாதிரி ஒரு சின்ன உருண்டையாக கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து சிலிண்ட்ரிக் ஷேப்பில் தான், பேரல் மாதிரி தான் சொன்னேன், சிலிண்ட்ரிக் ஷேப்பில் தான். இது கிட்டத்தட்ட ஒரு ரூமில் வச்சோம்னா அந்த ரூமில் வந்து உள்ள ஏரை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும், பியூரிஃபை பண்ணி கொடுக்கும். அந்த ஒரு ரூமுக்கு இது போதுமானது அளவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, AP250 பொறுத்த வரைக்கும் CADR பொறுத்த வரைக்கும், அதாவது கிளீன் ஏர் டெலிவரி ரேட்டை பொறுத்த வரைக்கும் 250ன்றதுனால தான் அந்த பேரே 250 வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து கியூபிக் மெட்ரிக்ஸ் பெர் ஹவர் வரைக்கும் 250 ரேட்டில் க்ளீன் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது 35 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ரூமில் இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து அதை டெஸ்ட் பண்ணி சில பேர் ரிவ்யூவும் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் பியூரிஃபையர் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப காம்பேக்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதோட ப்ரைஸ் என்னன்றது தெரியல. இந்த ப்ரைஸ் வந்த உடனே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வாய்ஸ் கமெண்ட் சப்போர்ட் இருக்கு. அலெக்ஸா வந்து கூகுள் அசிஸ்டன்ட் இதன் மூலமாக இதை நீங்கள் ஆன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தனியாக ஒரு ரிமோட் ஒன்று கொடுக்குறாங்க. ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இந்த நீங்கள் ஏர் பியூரிஃபையரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ கொண்டு வந்துருக்குறாங்க. இது வந்து இன்னைக்கு காலத்தில் வந்து இந்த ஏர் பியூரிஃபையர்ன்றது தேவைப்படுற சூழ்நிலைக்கு வந்துட்டோம். ஏன்னா காற்று மாசுபட்டுக்கிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலையில் நீங்கள் ஏர் பியூரிஃபையர் ஒன்று நல்லா தேடிக்கிட்டு இருந்தீங்க, இல்லை நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏர் பியூரிஃபையர் தேடுவீங்க. அதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்குன்றது என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஏர் பியூரிஃபையர் பார்க்க போறோம். ஹனிவெல் பிராண்ட்ல இருந்து ஏர் டச் V1 அதுக்கப்புறம் ஏர் டச் V5 அப்படின்ற மாதிரி ரெண்டு ஏர் பியூரிஃபையரை கொண்டு வந்திருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ஸ்பீக்கர் மாதிரி இருக்கு, ஆனா வந்து ஸ்பீக்கர் கிடையாது. நல்லா பாருங்க, ஏர் பியூரிஃபையர். இதோட படத்தெல்லாம் காமிக்கிறேன். இதுக்கும் வந்து நம்ம வந்து ஆப் மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஹனிவெல் ஏர் டச் 1 பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஸ்பீக்கர், அதாவது ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி இருக்கு, பார்க்கறதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து கிட்டத்தட்ட 22 ஸ்கொயர் மீட்டர்ஸை வந்து இது கவர் அப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இதை வந்து கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து 152 மீட்டர் கியூப்
ஹவருக்கே வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும் ஏரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்க்குறதுக்கு ஹனிவெல் பிராண்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஃபில்டர் வந்து 29 dB கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கிரேடு H13 ஃபில்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்னென்ன வேற என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது 3 ஸ்பீட் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏரை எந்த அளவுக்கு நாய்ஸ் பண்ணணும், நாய்ஸ் ஏரை வந்து எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபில்டர் சேஞ்ச் இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃபில்டர் சேஞ்ச் பண்ணணும், இண்டிகேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஃபில்டரோட லைஃப் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கண்டினியூஸாக ஓட விட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 900 ஹவர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பவர் கன்சம்ஷனை பொறுத்த வரைக்கும் 12 வாட்ஸ் பவர் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபில்டரோட வேலிடிட்டி கிட்டத்தட்ட 1 இயர் வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஹனிவெல் ஏர் டச்சை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு வித்தியாசமான ஷேப்பில் இருக்குது. இதோட ஃபோட்டோஸ் காமிச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே வந்து இந்த ஹனிவெல் ஏரை பொறுத்த வரைக்கும் ஏர் V5 பொறுத்த வரைக்கும் இதில் டைமர் செட்டிங்ஸ் இருக்கு. எவ்வளோ நேரம் நீங்கள் ஆன் ஆகணும், 2 ஹவர்ஸா 4 ஹவர்ஸா 6 ஹவர்ஸா 8 ஹவர்ஸான்ற மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் 22 dB இருக்கு. A/A லோ ஸ்பீடில் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ரியல் டைமில் வந்து டிஸ்பிளேல வந்து என்னென்ன இருக்குன்ற மாதிரி காமிச்சிடும், என்னென்ன ஸ்பீடில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சைல்டுக்கு தனியாக லாக் ஆப்ஷன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து 3 ஸ்பீட் செட்டிங் கொடுத்துருக்காங்க. ஏர் சேஞ்ச் பண்ணால் 5 times per ஹவருக்கு ஏர் சேஞ்சஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட பவர் கன்சம்ஷன் 35 வாட்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட லைஃபும் ஃபில்டரோட லைஃபும் கிட்டத்தட்ட 9000 ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்லி 1 இயர். அது மட்டும் இல்லாமல் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணி இது இண்டிகேட்டர் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து டச் கண்ட்ரோலும் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இதோட பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஏர் டச் V1 பொறுத்த வரைக்கும் 5000 பிரைஸ்ல வந்திருக்கு லான்ச்சிங் ஆஃபரா. ஆனால் நார்மலாக எம்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் 10000. ஏர் டச் V5 பொறுத்த வரைக்கும் நார்மல் எம்ஆர்பி வந்து 13000. ஆஃபரில் வந்து 9700 நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லான்ச்சிங் ஆஃபர்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவைலபிளா இப்போ இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க வந்து ஃபிளிப்கார்ட், அமேசான், இ பிளாட்ஃபார்ம்ல இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, சோனஸ் அப்படின்றவங்க ஹெட்ஃபோன், சவுண்ட் பார், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தீபாவளி சேல்ஸ்க்காக நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்னென்ன தீபாவளி சேல்ஸில் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, அதோட ப்ரைஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்கிறது கேட்டிங்கன்னா, சோனஸ் ஆர்க் அப்படின்ற ஒரு 3D சவுண்டு கொண்ட சவுண்ட்ஸ் பாரை கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, ஆப்பிள் ஏர்பிளே 2க்கு போட்டியாக காம்படிட்டிவாக கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. அதோட ப்ரைஸ் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதோட ப்ரைஸ் என்னன்றதுன்னா, சோனஸ் ஆர்க் அப்படின்றதோட 76500 கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இந்த சேல்ஸ் எப்போ இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த வீடியோ பார்க்குற இன்னையிலேருந்து இந்த மாதம் 30 தீபாவளிக்கு முதல் நாள் வரைக்கும் இருக்க போகுது. அதுக்கப்புறம் சோனஸ் ஜப்ஜன் 3 ஒன்று கொண்டு வந்திருக்காங்க 72250. அதுக்கப்புறம் சோனஸ் ரேன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க 27199 வரப்போகுது. அதுக்கப்புறம் சோனஸ் பீம் ஜென் 2 கொண்டு வந்திருக்காங்க. இது 48500 வந்திருக்காங்க. இவங்க இதுலயே பட்ஜெட் ரொம்ப கம்மியா, பிரைஸ் கம்மியா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஹெட்ஃபோனை பொறுத்த வரைக்கும் சோனஸ் ஏஸ்ன்னு கொண்டு வந்து அதோட பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 35000. எல்லாமே ப்ரீமியம் ப்ராடக்டா இருக்கு. இதெல்லாம் யார் பர்ச்சேஸ் பண்ணுவான்றதே எனக்கு தெரியல. ஏன்னா இந்த அளவுக்கு காசு கொடுத்து யார் பர்ச்சேஸ் பண்ணுவான்றது தெரியல. இந்த பிராண்ட் நான் கேள்விப்பட்டதுல புதுசா இருக்கு. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, ஓப்போ K12 ப்ளஸோட அப்டேட் வந்திருக்கு. அது சில சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கியிருக்காங்க. அதனால அதோட டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதோட ஸ்பெசிஃபிகேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கோம். ஓப்போ K12 ப்ளஸை பொறுத்த வரைக்கும் ரூமர் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுறேன். 6.7 இன்ச் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் வரப்போது. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் 4 nm கொண்ட ஸ்னாப்டிராகன் 7 Gen 3 ப்ராசஸர் வரப்போது. இது வந்து ஆண்ட்ராய்டோ 720 GB வரப்போது. அதுக்கப்புறம் 8GB RAM 12GB RAM வரப்போது. 8GB RAM 12GB RAM இருந்தாலும் 256GB and 512GB ஸ்டோரேஜ் வரப்போது. ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் UFS 1 3.1 தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மைக்ரோ கார்டு எக்ஸ் மூலமாக, அதாவது மெமரி கார்டு மூலமாக நீங்கள் 1TB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மெமரி கார்டு ஆப்ஷன் கொடுத்தது நல்ல விஷயம். அதுக்கப்புறம் இது ஆண்ட்ராய்டு 14 பேஸ் பண்ணி வரப்போது. கலர் வைஸ் 14 வரப்போது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, 2 சிம் போட்டுக்கலாம், அல்லது மெமரி கார்டு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு அதை மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் பேக்கில் வந்து
50 MP மெயின் கேமரா ஓஎஸ்ஐயோட வரப்போது, ஓஐஎஸ் வரப்போது, 8 MP 120 அல்ட்ரா வைட் வியூ வரப்போது கேமரா பொறுத்த வரைக்கும். அதில் வந்து பேக்கில் வந்து எல்இடி ஃபிளாஷ் வரப்போது. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் 16 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் IP54 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 6400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80 வாட் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இது கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஸ்பெக் இப்போதைக்கு ரூமர்ல வந்திருக்கு. இதோட லான்ச் எப்போ இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் கடைசியில் இருக்கிற வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட பிரைஸ் என்னன்றது இன்னும் ரிவ்யூ ஆகல. கூடிய சீக்கிரத்தில் ரிவ்யூ ஆனோடனே அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஐடெலை பொறுத்த வரைக்கும் அவங்க கார்னிவல் டீல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து நிறைய இயர்பட்ஸை கொண்டு வந்திருக்கிறதாக அவங்க சொல்கிறாங்க. ஐடெலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இயர்பட்ஸ் வந்து இப்போ வந்து ஃபெஸ்டிவலில் சேல்ஸில் வந்து டீல்ஸில் இருக்குது அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐடெல் T31 அப்படின்ற ஒரு இயர்பட்ஸ் இருக்குது. இது வந்து 30 hour ப்ளே டைம் இருக்கும்போது 25 TB ANC இருக்கும்போது, குவாட் மைக் இருக்கும்போது, ENC இருக்கும்போது, கேமிங் மோட் இருக்கும்போது, IPX5 ரேட்டிங் இருக்கும்போது, 10 mm பாஸ் பூஸ்ட் இருக்கும்போது, பூஸ்ட் டிரைவர் கொடுக்க போறாங்க. டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்க போது. இது வந்து 1200 அவங்களோட பிரீமியம் செக்மெண்ட் மாதிரி தெரியுது. அதுக்கு அடுத்த பட்ஜெட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதோட கம்மியாக வந்து ஐடெல் T11 Pro ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து இயர்பட்ஸோட வித் 360 சூப்பர் பேஸ் சவுண்ட் இருக்க போது, 48 hours பிளே பேக் இருக்க போது, குவாட் மைக் இருக்க போது, நாய்ஸ் கன்சலேஷன் இருக்க போது காலிங் டயத்தில். இதோட பிரைஸ் வந்து 1100 கொண்டு வந்திருக்காங்க. ஐடெல் பட்ஸ் S2 பொறுத்த வரைக்கும் என்ன விலை கொண்டு வந்திருக்காங்க கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு 999 கொண்டு வந்திருக்காங்க. ஐடெல் T31 Pro பொறுத்த வரைக்கும் என்ன கொண்டு வந்திருக்காங்க கேட்டிங்கன்னா இது அதோட பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க. 1399 ஐடெல் ICW651i அப்படின்றத 65 ஃபாஸ்ட் சார்ஜரோட டைப் சி யூஎஸ்பி போர்ட்டோட கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா 1699 கொண்டு வந்திருக்கிறாங்க. சில ப்ராடக்ட்ஸ்லாம் ஐடெல்லை பொறுத்த வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐடெல்லேருந்து என்ன கொண்டு வந்துருக்கீங்க 10,000 mAh பேட்டரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதோட பேர் என்ன கேட்டிங்கன்னா ஐடெல் ஸ்டார்ட் 110Fன்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் டிசைனில் இருக்கும்போது 22.5 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்இடி டிஸ்பிளே இருக்க போது என்ன சார்ஜிங் ஆகுது எவ்வளோ பேட்டரி பேக்கப் இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். மல்டி கலரில் வரப்போது மல்டி போர்ட் அவுட்புட் கொடுக்க போறாங்க. டைப் சி கொடுக்க போறாங்க. மைக்ரோ யூஎஸ்பி கொடுக்க போறாங்க. இதோட பிரைஸ் வந்து 1400. அதுக்கப்புறம் ஐடெல்ல வந்து ப்ளூடூத்தோட நெக் பேண்ட் ஒன்று கொண்டு வர போறாங்க. அதோட பேர் என்ன ஐடெல் TEB54 Pro அப்படின்ற மாதிரி. இதில் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா AENC இருக்கு. அதனால 35 hours ப்ளே பேக் கிடைக்கும். 10 mm பாஸ் பூட் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 10 minutes சார்ஜ் பண்ணால் 4 மணி நேரம் ப்ளே பேக் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மேக்னெட்டிக் இயர்பட்ஸோட கிட்டத்தட்ட ஒரு 700 கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் ஐடெல்லோட இருக்கிற ஆஃபர்ஸ். அதை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா விவோ V40e வந்து சேலுக்கு வந்திருக்கு. இதில் வந்து இந்தியாவில் என்ன லான்ச்சிங் ஆஃபர்ஸாக என்ன இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதோட விவோ V40eயோட ஸ்பெக் நிறைய இடத்துல நம்ம பார்த்துட்டு நம்ம பல வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 8GB RAM 12GB 128GB ஸ்டோரேஜ் மாடலை பொறுத்த வரைக்கும் 28,999 ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 29,000 வருது. 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 31,000 அதாவது 30,999 ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து விவோ இந்தியா ஆன்லைன் ஸ்டோர்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நீங்க ஆஃப்லைன்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க ஆன்லைன்ல ஆஃபர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அதாவது நீங்க வந்து 29,000 நீங்க பர்ச்சேஸ் பண்ணா உங்களுக்கு 10% 29,000 வேரியன்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 30,000 வேரியன்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது நீங்க எது மூலமா நீங்க பெறலாம் கேட்டீங்கன்னா SBI அண்ட் HDFC பேங்க் கார்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 10% போனஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட வந்து 6 month வந்து நோ காஸ்ட் EMI மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் ஆஃபரை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் 10% இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 10% அப்கிரேட் போனஸ்ன்னு சொல்லி அப்கிரேட் போனஸ்ன்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. ஃப்ரீயா 10 months எக்ஸ்டெண்டட் வாரண்டி ஆன் டிவைஸ்க்கு நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுலேயே வந்து நீங்க வந்து விவோட TWS நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது விவோ TWS 3 பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது 1,500 டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல பார்த்துட்டோம். இந்த இடத்துல வேணா நம்ம சேனல்ல இருக்கு, நீங்க போய் பாத்துங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா திங்க் 25 அப்படின்ற மாதிரி மோட்டரோலா தரப்புலேருந்து ஒரு ஃபோன் லான்ச்சிங்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னென்ன ஃபோன் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம், அதில் என்னென்ன ஸ்பெக் கொடுத்துருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். திங்க் 25 பை மோட்டரோலா ஸ்பெசிஃபிகேஷனாக தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து 6.4 இன்ச்சுக்கான 1.5K கொண்ட POLED 120 கொண்ட LTPO டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கார்னிக் உருளைகள் 7i ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் பிக் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 3000 நிட்ஸ் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து MediaTek Dimensity 7300 400 சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா 8GB RAM LPDDR4X RAM தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 256GB UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஓஎஸை பொறுத்த வரைக்கும் 14 வரப்போகுது. ஆண்ட்ராய்டு ஓஎஸ் 14 வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 5 இயர்ஸ் அண்டு ஓஎஸ் அண்டு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்டிம்மு போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் 50MP மெயின் கேமரா சோனி சென்சாரை கொடுத்துருக்காங்க. லிட்டியா 700C சென்சார் கொடுத்துருக்காங்க. இது வந்து f/1.8 அப்சரோட வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து இதில் OIS இருக்க போது. அதுக்கப்புறம் 13MP வந்து அல்ட்ராவைட் கேமரா வரப்போகுது. அந்த கேமராவே நீங்கள் மேக்ரோ ஆப்ஷனாக பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் 10MP வந்து 3x ரூம் கொண்ட டெலஃபோட்டோ வரப்போகுது. இதில் வந்து 4K ரெக்கார்டிங் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 32MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4K ரெக்கார்டிங் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 4300 mAh பேட்டரியோட கொடுத்துருக்காங்க. 68 வாட்ஸ் டர்போ சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 51 வாட்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ஃபோனோட ஃபீச்சர்ஸ். இது இப்போ ப்ரைஸ் இன்னும் லீக் ஆகல. இது வந்து மிலிட்ரி கிரேட் டியூரபிலிட்டியோட வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அனௌன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா லினோவா தரப்புலேருந்து Chromebook Duet அண்ட் Chromebook Duet EDU அப்படின்ற மாதிரி G2 2 லேப்டாப்ஸ் வந்து அனௌன்ஸ் வந்திருக்கு. இது Chromebook லேப்டாப்ஸ் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இதோட டீட்டெயில்ஸ்லாம் என்னன்றதை நான் ஒன்று சொல்கிறேன். ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலேயும் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்றத சொல்லுங்க. ரெண்டோட சைஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது. டிஸ்பிளேவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ரெண்டுத்துலேயும் 400 நிட்ஸ் போகுது டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் கார்னிக் Gorilla 3யோட வரப்போகுது. அதுக்கப்புறம் TEO லோ ப்ளூ லைட் இருக்க போது கண்ணுக்கு பாதிக்காமல் இருக்க. அதுக்கப்புறம் இதில் வந்து மீடியாடெக்கோட காம்ப்ரினோ அப்படின்ற ஒரு ப்ராசஸரோட வரப்போது. ரெண்டுத்துலையும் 838ஓட வரப்போது. அதுக்கப்புறம் வந்து 4GB 8GB RAM வரப்போது. அது மட்டும் இல்லாமல் 2 வேரியன்ட் வரப்போது. 64GB அப்புறம் 128GB 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ல வரப்போது. இது Chrome OSோட வரப்போது. அப் டு 12 hours பேட்டரி பேக்கப் ரெண்டுத்துலையும் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல 5MP கேமரா கொடுத்துருக்காங்க. பிசிக்கல் ஷட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிசிக்கல் ஷட்டர்னா நம்ம வேணாலே அந்த கேமராவை நம்ம லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணுறது மூலயமா நமக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா செக்யூரிட்டி கிடைக்கும். யாரும் நம்ம கேமராவில் நம்மளை வந்து ட்ராக் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டுத்துலேயும் வந்து 8MP ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க, பேக் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 USB போட்டு வரப்போது. அதுலேயும் வந்து ரெண்டுத்துலேயும் வந்து 3.2ஓட தான் வரப்போது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சேம் ஃபீச்சர்ஸ் தான் வரப்போது. லூனார் கிரே தான் வரப்போது. ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் தான் டிஃப்ரெண்ட்டாக வரப்போது. ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து Chromebook Duet பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க USDயில் பொறுத்த வரைக்கும் $340 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்ராக்சிமேட்லி இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 28,500 வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் Chromebook Duet EDU G2 பொறுத்த வரைக்கும் $320 போட்டிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் 27,000 அப்ராக்சிமேட்லா வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா அமேசான்லேருந்து புதுசாக ஒரு சேல் கொண்டு வர போகிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா நவராத்திரி சேல்னு சொல்லி 2024 இந்த இதில் கொண்டு வர போகிறாங்க. அதில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் டேப்லெட்ஸ் நிறையா கொண்டு வர போகிறாங்க. அமேசானில் வந்து நவராத்திரி ஸ்டோர்னு ஒன்று ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா டெக்கர் ஐட்டம் இருக்க போது, ட்ரெஸ் இருக்க போது, எலக்ட்ரானிக் இருக்க போது, ஹோம் அப்ளையன்ஸ் இருக்க போது, அவங்கள்ட்ட உள்ள எல்லா ப்ராடக்ட்ஸ் இருக்க போது. அதில் வந்து இந்த ஸ்டோரில் வந்து என்னென்ன பிராண்ட் இருக்க போதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள், சாம்சங், இன்டெல், சோனி, பிளேஸ்டேஷன், Xiaomi, அதுக்கப்புறம் நிறைய பிராண்டை கொலாபரேட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கிறதாக சொல்கிறாங்க. இதில் வந்து டீல்ஸ்லாம் கிடைக்க போது. இதில் வந்து ஆப்பிள் ஐபோன் 13 பொறுத்த வரைக்கும் 42,990 கிடைக்கும் போது. Xiaomi அண்ட் ரெட்மியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. போக்கோ பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க. OnePlusலையும் நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ரியல்மி எல்லாத்துலேயும் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்குது. எக்கச்சக்க ஆஃபர்ஸ் என்னன்றது நான் இதுக்குன்னே ஒரு டெடிகேட் வீடியோ போட தான் உங்களுக்கு புரியும். இந்த ஆஃபர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ல பண்ணுங்க. நான் அதுக்குன்னே ஒரு டெடிகேட் ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ChatGPT போலவே கார்ப்பரேட்டில் வந்து நியூ ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது மைக்ரோசாஃப்டோட வந்து ஒரு ChatGPT போல ஒரு ஓப்பன் AI. இதில் வந்து நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்து இதுலேயும் ரெண்டுத்துலேயும் இப்போ சேம் ஃபீச்சர்ஸ் தான் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இதுலேயும் அதே போல தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த ஃபீச்சர்ஸை காப்பி பண்ணி தான் இதில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் நம்ம வந்து வாய்ஸ் கமெண்ட் மூலமா நிறைய ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. நம்ம விரைவில் அடுத்த நியூஸ்க்கு போயிடலாம். அடுத்த நியூஸ் கேட்டிங்கன்னா Android 16 ரூமர் வர ஆரம்பிச்சிச்சு. Android 16 நம்ம என்ன எதிர்பார்க்கலான்ற மாதிரி இப்போ சில டீட்டெயில்ஸ்லாம் வந்திருக்கு.
இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆண்ட்ராய்ட் 16 பொறுத்த வரைக்கும் 2025 நம்ம எதிர்பார்க்கலாம். அதுல வந்து நம்ம பிக்சல் 9 சீரிஸ்க்கு ஃபர்ஸ்ட் வரும். இப்போதைக்கு அவங்கள்ட்ட இருக்கிறது 9 சீரிஸ் தான். 9 சீரிஸ்க்கு தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆண்ட்ராய்ட் 15 பொறுத்த வரைக்கும் ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சில போன்ஸ்க்குலாம் அப்டேட் கிடைச்சிச்சு, எந்தெந்த போன்ஸ்க்கு வரப்போகுதுன்ற மாதிரி நம்ம டீடைல்ஸ்லாம் கொடுத்துட்டோம். ஆண்ட்ராய்ட் 16 பொறுத்த வரைக்கும் ஆனா அவங்கள்ட்ட கூகுள் பிக்சலோட ஃபிளாக்ஷிப் சீரிஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வருவாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் கொஞ்சம் லீக் ஆயிருக்கு. இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா டெஸ்க்டாப்போட கண்ட்ரோல் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம டாஸ்க் பார் பாட்டம்ல வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஸ்கிரீன்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா அனிமேஷன்ல வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ரன்னிங் ஆப்ஸ் பின்னட் ஆப்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கீழே கொண்டு வர மாதிரி கொண்டு வர போறாங்க. அதுக்கப்புறம் டெஸ்க்டாப் மோடு எனேபிள் பண்ணும்போது செகண்டரி டிஸ்பிளேவா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் 16ல இருந்து, அதாவது உங்க கம்ப்யூட்டரோட செகண்டரி டிஸ்பிளேவா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்லாம் கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபியூச்சரா இருக்கு. இது ஃபியூச்சர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆண்ட்ராய்ட் 16 வந்ததுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லலாம். ஆண்ட்ராய்ட் 16 இப்போ ரிலீசிங் டேட் இப்போ சொல்லல. 15 வந்து ரோல் அவுட் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு 16 லான்ச் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 16 வந்து அடுத்த வந்து மார்ச் ஏப்ரல் நம்ம பார்க்கலாம் அப்படின்றது என்னோட கருத்தா இருக்கு. இந்த வந்துட்டான், இந்த வாரம். அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல இருந்து நியூ ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வாட்ஸ்அப்ல இருந்து நியூ ஃபீச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா வீடியோ கால்காக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபீச்சர்லாம் ஏற்கனவே நம்ம பல இடத்துல பார்த்துருப்போம். அதாவது மெசஞ்சர்ல நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஃபீச்சர்ஸ் தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. வாட்ஸ்அப்ல வந்து வீடியோ கால் பண்ணும்போது ஃபில்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பேக்ரவுண்ட்ல வேற இமேஜ் வர மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கு கஸ்டமைஸ் இமேஜ் பண்ணிக்கலாம், நம்ம ஆப்ஷன் மாத்திக்கலாம், நம்ம மாஸ்க் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபில்டர்ஸ் மூலியமாக நம்ம கலர் பிரைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட்ல சில அனிமேஷன் வர மாதிரி நம்ம பேக்ரவுண்ட்ல நம்ம என்ன பேக்ரவுண்ட்ல இருக்குன்றது தெரியாம இருக்கிறதுக்காக சில இமேஜஸ் வச்சு நம்ம அந்த பேக்ரவுண்ட் மேல நின்னுக்கலாம். அதே மாதிரி என்னென்ன மெசேஞ்சர்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருந்துச்சோ அப்படியே இப்போ வந்து வாட்ஸ்அப் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நியூ ஃபீச்சர்னு சொல்லி அதை ஒரு அப்டேட்டா கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்கள்ட்ட உள்ள ஃபீச்சர்ஸை அப்படியே இங்கே கொண்டு வர போறாங்க. இதை இத்தனை நாள் கொண்டு வராம இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இன்னைக்கான ஃபைனல் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்பிளோட அடுத்த ஃபோனான எஸ்இயோட நியூ ஜென்ரேஷனோட இப்போ ஃபோட்டோஸ்லாம் லீக் ஆயிடுச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஹோம் பட்டன் கிடையாது, எட்ஜ் டு எட்ஜ் ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வரப்போது. இப்போதைக்கு இந்த ஃபோட்டோஸ் சின்ன ஃபோட்டோஸ் மட்டும் லீக் ஆயிருக்கு. இதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஐஃபோன் 14ல் என்ன இருந்துச்சோ அதே போல தான் சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து லேட்டஸ்ட் ஃபோனோட ஃபீச்சர்ஸ்லாம் இருக்காது. அதனால லாஸ்ட் இயர்க்கு வந்த ஃபோன்ஸோட ஃபீச்சர்ஸ் தான் இருக்க போகுது. ஆனால் ஆப்பிள் எஸ்இயை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் இன்டெலிஜென்ட் சப்போர்ட் கொடுக்க போறதாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா 16ல வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ட் ஏஐ டூல்ஸ்லாம் அதுல வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட எவ்வளவு வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்தியா மதிப்புல எப்படி இருந்தாலும் ஒரு 40,000 கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலான நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாசம் லான்ச் ஆக போற போன்ஸ் டீடைல்ஸ்லாம் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த மாசம் லான்ச் ஆக போறது என்னன்னு கேட்டீங்கன்னா OnePlus 13 வந்து சைனாவில் லான்ச் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம அடுத்ததா Vivo X200 சீரிஸ் லான்ச் ஆக போகுது அக்டோபர் மாசம் 14ஆம் தேதி. அதுக்கப்புறம் ஆப்பிளோட M4 Mac ஒன்று ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நியூ ஐபேட் ரிலீஸ் ஆக போகுது. இந்த மாசம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் இந்த மாசத்துல ரிலீஸ் ஆக போற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கொண்ட ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுங்க. இதை தவிர்த்து Xiaomi 15 ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் iQOO 13 சீரிஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த மாசத்துக்கு ரிலீஸ் ஆக போகுது. இதுதான் இன்னைக்கான டெக்னிக்ஸ். இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.